இப்படி நாங்கள் மதீனாவை வந்தடைகிற போது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் எங்களை பார்த்து விடுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அந்த பயணம் போய் வந்தது பிறகு சுமார் 1 மாத காலம் கடுமையான நோயோடு இருந்தேன். அவர்களுக்கு சுகையினம் ஏற்பட்டு விட்டது. எனவே அவர்கள் சுகையினமாக இருக்கிறார்கள். வெளியிலே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு சஹாபியாக சந்தித்து இவர்கள் 2 பேரும் தாமதித்து விபச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று பரப்புகிறார். இது உண்மையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியாது. ஆனால் மதீனா முழுக்க இந்த செய்தி அடிபடுகிறது. இந்த செய்தி மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுகையினமாக வீட்டுக்குள் இருக்கிறார்கள். யாரும் இந்த தகவலை அவர்களுக்கு சொல்லவில்லை. சுமார் 1 மாத காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், வருவார்கள். வளமை போன்று இல்லை அவர்கள். அதை மாத்திரம் நான் உணர்ந்து கொண்டேன். வருவார்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள், போயிடுவார்கள், 2 நேரம் உட்கார மாட்டார்கள். இப்படியே போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய வீட்டோடு அவர்களுடைய டாய்லெட்டுகள் இருக்கவில்லை. எனவே அவர்கள் தங்களுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒதுக்குப்புறங்களுக்கு தான் செல்வார்கள். அதுவும் பெண்கள் இரவு நேரத்தில் செல்வார்கள். அப்படியாக இவர்கள் செல்ல தயாராகும் போது உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வருகிறார்கள். 2 பேரும் சேர்ந்துதான் போகிறார்கள். போய் திரும்பி வரும்போது உம்மு மிஸ்தஹ் ஏதோ ஒன்று கால் தட்டுப்பட்டு ஏதோ ஒன்று நிகழ அவர்கள் திடீரென சொல்லிவிட்டார்கள், மிஸ்தஹ் நாசமாய் போவான் என்று சொல்கிறார்கள். தஈஸ மிஸ்தஹ் என்று சொல்கிறார்கள். மிஸ்தஹ் யாரு? அந்த பெண்மணியின் மகன். தன்னுடைய மகன் நாசமாய் போக வேண்டும் என்று திட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், பத்ரில் கலந்து கொண்ட அவரை ஏன் போய் திட்டுகிறீர்கள்? மிஸ்டர் பத்ரில் கலந்து கொண்டவர், பத்ரில் கலந்து கொண்டவரை போய் நீங்கள் ஏன் திட்டுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உனக்கு செய்தி தெரியாதா என்று விட்டு செய்தியை முழுக்க சொல்லுகிறார்கள், என்ன நடக்கிறது என்று. இதை கேட்டவுடன் அவர்களுக்கு ஒரு மயக்கம் போன்று வந்து விட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த செய்தியை சுமந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தடுமாறுகிறார்கள். ஒருவாறு வீட்டுக்கு வந்து சேர்ந்து அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அழுது கொண்டிருக்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்ததும் இவர்கள் சுகமில்லாமல் வீட்டில் இருப்பவர். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எப்படி என்று கேட்கிறார்கள். கேட்டதும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் என்னுடைய தந்தையின் வீட்டுக்கு செல்ல வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர் எதுவும் பேசவில்லை. என்னுடைய தந்தையின் வீட்டுக்கு செல்ல வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். வீட்டை போனால் அவர்களிடம் போய் என்ன நடக்கிறது, இதையே நீங்கள் மறைத்தீர்கள் என்பது போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் போய் தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கேட்டுவிட்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள். சுமார் 2 நாட்களும் ஒரு பகலும் 2.5 நாட்கள் முழுக்க தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருந்தார்கள். தூக்கமும் இல்லை, பசியும் இல்லை. நிச்சயமாக அந்த நிலைதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படும். இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்தார்கள். வந்து அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், வளமையை விட நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்திருந்தவர்கள் ஷஹாதா சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதா சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், ஆயிஷாவே, நீ எந்த தப்பும் பண்ணவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உன்னை பரிசுத்தப்படுத்துவார். ஆனால் நீ ஏதாவது தப்பு செய்திருந்தால் தௌபா செய், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கண்களில் கண்ணீர் வற்றி விட்டது. இனி அழுவதற்கு கண்ணீர் இருக்கவில்லை. என்னுடைய தந்தையை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் என்ன பதில் சொல்ல என்றார்கள். தாயிடம் சொல்லுகிறார்கள், தாயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். தாயும் சொல்லுகிறார்கள், நான் என்ன பதிலை சொல்ல என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் சிறிய வயதுள்ள பெண்ணாக இருந்தேன், நிறைய குர்ஆனை பற்றிய அறிவு எனக்கு அந்த நேரம் இருக்கவில்லை. இருந்தாலும் நான் பதில் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள், நான் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நம்ப போவதில்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலா நான் பரிசுத்தமான பெண் என்பதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய் அப்படியே படுக்கிறார்கள். இப்படி படுத்துக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றவர்கள் திரும்ப சிரித்துக் கொண்டு வருகிறார்கள். சிரித்துக் கொண்டு வந்து சொன்னார்கள், அபிஷிரி யா ஆயிஷா, ஆயிஷாவே நன்மாராயம், நல்ல செய்தி வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அதாவது நீ பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்கிறார்கள். இந்த 10 வசனங்களையும் ஓதி காண்பிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாய் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எழுந்து செல் என்று சொல்கிறார்கள். படுத்து இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய் சொல்கிறார்கள், எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் செல் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், நான் அவரிடம் செல்ல மாட்டேன், நான் அல்லாஹ் ஒருவனுக்கே நன்கு செலுத்துவேன், அல்லாஹ் ஒருவனையே நான் புகழ்கிறேன், அவன் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்கிறார்கள். என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கனவில் தான் அல்லாஹ் காண்பிப்பான் என்று நான் நினைத்தேன். இது இப்படி நான் பரிசுத்தமான பெண் என்பதை கனவு மூலம்தான் அல்லாஹ் காண்பிப்பான் என்று நினைத்தேன். இப்படி அல் குர்ஆனில் ஓதப்படுகிற வசனங்களை இறக்கி நான் பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் சொல்வான் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த பின்னணிதான் இந்த 10 வசனங்களும் இறங்குவதற்குரிய காரணமாக இருந்தது என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.